ஜெய் ஸ்ரீமன்னாராயணா. மயிலோசை யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியேன் நமஸ்காரம். புத்தாண்டு ராசி பலன்கள், நியூ இயர் இங்கிலீஷ் 2025. பொதுவாக புத்தாண்டு அப்படி இங்கிலீஷ் புத்தாண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணது 1ஆந்தேதி ராத்திரி 12 மணிக்கு 1ஆந்தேதி ஸ்டார்ட் ஆகுது. டிசம்பர் 31 முடிஞ்ச உடனே ஜனவரி 1 இதுவாகுது. அதற்கான அந்த வருஷம் பிறக்கும்போது உள்ள சார்ட்டு கொடுத்துருக்கேன். கிரக நிலைகள் பக்கத்தில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த ஒரு வருஷத்தில் 2025 முக்கியமான 3 பயிற்சிகள் வருது. அது வந்து ஒன்று சனி பயிற்சி. அது எப்போ ஆரம்பித்து எப்போ இது பண்ணுறதுன்னு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். நிதானமாக இது பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்தது முதல்ல சனி பயிற்சி, அடுத்தது குரு பயிற்சி, அடுத்தது ராகு கேது பயிற்சி. மார்ச்சில் சனி பயிற்சி வருது. அண்ட் மே மாதம் குரு பயிற்சி வருது. 3வது ஜூன் மாதம் ராகு கேது பயிற்சி வருது. அது எவ்வளோ நேரம் எவ்வளோ நாள் இருக்குது எப்படி இருக்குங்கிறத ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ முக்கியமான ஒரு விஷயம் சொல்லித்தரேன். இது வந்து ஜோதிடம் கற்றுக்கிறதுன்னு இல்லை, ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது. எப்படி பலன் பார்க்கணும், நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இப்போல்லாம் வந்து சாஃப்ட்வேரில் உங்களுக்கு ஜாதகம் பிரிண்ட் அவுட் எடுத்துடலாம். நடப்பு தசை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுவிடும். 3 விதமான ஒரு இது இருக்கு. அதாவது மெயினாக விம்சோத்ரி தசைன்னு சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் வந்து அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சனி தசை ஆரம்பமாகும். அது 19 வருஷத்தில் 18 வருஷம் இருக்கலாம், இல்லை 5 வருஷம் இருக்கலாம், 7 வருஷம் இருக்கலாம். அடுத்தது புதன் தசை, அது 17 வருஷம். அடுத்தது கேது, சுக்கிரன், இப்படி ஓடும். இந்த தசைகளை நீங்கள் என்ன பண்ணுங்க, நம்பர் போட்டுக்கோங்க. 1 2 3 4 9. இப்போது இன்னொரு தசை, அதாவது ஆக்சுவலாக இப்படி தான் எல்லாருக்குமே வரும். A to Z அத்தனை பேருக்கும் அப்படி தான் வரும். 1க்கு நேராக கேது தசை ஆரம்பம், அதுக்கு அடுத்தது சுக்கிரன், அடுத்தது சூரியன். இப்படி வரிசையாக நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதன்படி எழுதி வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, கேதுங்கிறது ஹெட்லெஸ், தலை இல்லாதது. அப்போது ஒரு வேளை சனி தசை ஆரம்பிக்கிறது 17 வருஷம் 16 வருஷம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேது தசை ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம். அந்த கேது பொதுவாக 6 வருஷம்தான். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் கேதுவோட செயல்பாடுன்னு வச்சுக்கலாம், தலையில்லாத செயல்பாடு. அப்போ அந்த 16 17 வருஷம் ஒன்றுமே புரியாமல் இருக்கும். அதுக்கப்புறம் சுக்கிரன் விடலை பருவம்னு சொல்லுவாங்க. அது ஒரு இப்போது சனி முடிஞ்சு புதன் 17 வருஷம் 17 வருஷம் சுக்கிரனோடது. அப்போ 34 வயசு வரைக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்காது லைஃப்பில் நார்மலாக, இந்த மாதிரி ஆரம்பிக்கும்போது. அப்போது சில பேருக்கு சின்ன குழந்தையாக இருக்கும்போதே குடும்ப பொறுப்பெல்லாம் சுமக்கிறோம் இல்லையா. அப்போ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேது தசை ரொம்ப கம்மியாக இருக்கும், அண்டு சுக்கிர தசையும் ரொம்ப கம்மியாக, அந்த அடுத்தடுத்து வர்ற தசைகள். அப்போது கஷ்டப்பட்டு உழைச்சி இது பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி. ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு நம்ம ராசி பலன் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாவே இருக்கும், ஈஸியாக புரியும். இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் பலன் பார்க்கலாமா? ஜெய் ஸ்ரீமன்னாராயணா. மேஷராசி அன்பர்களே, இந்த வருஷம் 2025 கரெக்டாக 365 நாள் எப்படி இருக்கும்? உங்கள் ராசிக்கு சனி 12ல் வரார். 7.5 சனி ஆரம்பம். 7.5 சனினாலே நம்ம ரொம்ப பயப்படுவா, எல்லாரும் பயப்படுவா. 7.5 சனி படுத்து எடுக்கும்பா, அப்படிப்பா இப்படிப்பான்னு. உண்மையிலே அப்படி இல்லைங்க. ஏன்னா 7.5 சனியில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது செக் பண்ணி பாருங்க, 7.5 சனியில் தான் கல்யாணம் நடக்கும். கல்யாணமே தள்ளி போயிட்டே இருக்கவாளுக்கு 7.5 சனியில் தான் நடக்கும். ரொம்ப நாளாக குழந்தையே இல்லை அப்படிங்கிறவாளுக்கு 7.5 சனியில் தான் குழந்தை பிறக்கும். உத்தியோகத்தில் ஒரு ப்ரமோஷன் இல்லை, ஒன்றும் இல்லை, வாழ்க்கையே ரொம்ப டல்லாக போயின்னு இருக்கு அப்படிங்கிறவாளுக்கு உத்தியோகத்தில் 7.5 சனியில் தான் ப்ரமோஷன் கொடுக்கும். அதே மாதிரி செல்வ செழிப்பும் அப்படித்தான் இருக்கும், தொழிலையும் மேன்மை வரும். எப்படி இதெல்லாம் நடக்கிறது அப்படின்னா, சனியை பற்றி நமக்கு தவறாக சொல்லி வச்சுருக்காங்க. சனி வந்து நீதிமான், நேர்மையாக நடக்கிறவர்.
தப்பு பண்ணிங்கன்னா தண்டனை கொடுப்பார். பரமேஸ்வரனோட செக்ரட்டரி, ஈஸ்வரனோட செக்ரட்டரி. அதனால தான் மற்ற கிரகத்தை விட சனிக்கு ஈஸ்வரன் ஒரு பட்டமும் உண்டு. சனி ஈஸ்வரன், சனைச்சரன், மெதுவாக செய்கிறது. அப்போது அந்த சனி உங்கள் ஜாதகத்தில் இயற்கையிலே நன்னா இருந்தது, நல்ல பொசிஷனில் இருந்தது அப்படின்னா இந்த ஒரு வருஷம் 7.5 சனி இது எதுவுமே உங்களை ரொம்ப படுத்தாது. சுமாராக இருந்ததுன்னா ஓரளவுக்கு நன்னா இருக்கும். நம்ம தான தர்மம் பண்ணுறது, சண்டை போடாமல் இருக்கிறது, இந்த 7.5 சனியில் வார்த்தைகளை விடாமல் இருக்கிறது, சண்டை போடாமல் இருக்கிறது, கோபப்படாமல் இருக்கிறது, தர்ம வழியில் செல்வது, இப்படி நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது, பொறுமையாக பேசுறது அப்படிலாம் ஆரம்பிச்சிங்கன்னா 7.5 சனி ரொம்பவே நன்னா இருக்கும். அடுத்தது குரு. அந்த குரு 2ல் இருந்தார், வாக்குஸ்தானத்தில் இருந்தார், ஓரளவுக்கு நன்னா ஓடின்னு இருந்தது. அது 3ல் போயிடுது. 3 பொதுவாக மாரகம்னு சொல்லுவாள். மரணம், மிருத்யு, சகோதர பாவம்னு சொல்லுவாள். ஆனால் காமனா நிறைய விஷயங்கள். குரு என்ன பண்ணுறதுன்னா, குரு சுபகிரகம். இப்போ உங்களுக்கு கெடுதல் பண்ணாமல் விட்டுரும், ஓகே. ஆனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது அல்லது உங்களுக்கு கெடுதல் வந்ததுன்னா தடுக்காமல் விட்டுடும். அப்போ நீங்கள் தட்சிணாமூர்த்தியை இது பண்ணிக்கணும். இந்த மாதிரி பொசிஷன். அடுத்தது ராகு கேது. கேது 5ல் வர்றார், புத்திரஸ்தானம் அண்டு குழந்தைகள் மூலமாக நன்மை, ஞானம் நிறைய கற்றுக்குறீங்க. ஃப்யூச்சரை பற்றி சொல்கிறது. 5ஆம் இடம்ங்கிறது எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்கிறது. குழந்தைன்னு மெயினாக சொன்னால் கூட 5ஆம் இடம்ங்கிறது ஃப்யூச்சர் கர்மா, நாளைக்கு எப்படி நடக்கும் அதை பற்றி சொல்கிறது. அங்கே கேது உட்காண்டிருக்கார், சூரியனோட வீடு, நெருப்பு ராசியில் நெருப்பு கிரகம் உட்காண்டிருக்கார். அப்போது உங்களுக்கு பிரைட்டான ஒரு ஒளி தெரியும். சரி, நம்ம சமாளிச்சுடலாம்ப்பா அப்படின்ட்டு ஒரு கார்னர் பண்ண மாதிரி சனி, ராகு, கேது அண்டு சூரியன் எல்லாமே அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலோட்டமாக பார்த்தா எல்லாமே உங்களை வழி நடத்தும். இப்படி இருக்கும்போது மற்ற கிரகங்கள் அதெல்லாம் மாசாந்திர கிரகங்கள். டெய்லி 2 நாளைக்கு ஒரு தடவை நகர்றது சந்திரன் 2.25 நாள் ஒரு ராசியில் இருக்கும், ரொம்ப அதிசீக்கிரம் அப்படின்ட்டு. சூரியன் 1 மாதத்துக்கு ஒரு தடவை, புதன் சுக்கிரன் ஒரு 45 நாளைக்கு ஒரு தடவை, செவ்வாயும் 45 நாளைக்கு ஒரு தடவை. இதெல்லாம் கொஞ்சம் வக்ரம் அது இது எல்லாம் அப்படியே இருக்கும். இந்த வருஷம் பார்த்தேன்னா 3ஆக பிரிச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா இந்த பயிற்சியெலாம் கொடுத்துருக்கேன் இல்லையா, மே ஜென்ரலாக பார்த்தா மே மாதம் வரைக்கும், ஜனவரி டு மே, மே டு ஆகஸ்ட்டு வரைக்கும் வச்சுக்கலாம், ஆகஸ்ட்டு செப்டம்பர் வரைக்கும், செப்டம்பர் டு டிசம்பர், இப்படி 3ஆக பிரிச்சுக்கலாம். மேஷ ராசிக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் யாராருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லா இருக்கும். யார் படிக்கிறாளோ அவளுக்கு நல்லா இருக்கும். ஸ்கூல் காலேஜ் படிக்கிறவளுக்கு படிப்பில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கும். புதிய படிப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதே போல் இன்னொருத்தர் யார் அப்படின்னா, பெண்கள் அண்டு வயோதிகர்கள். இவாளுக்கு 7.5 சனி 3வது பரியந்தம் 30 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் 7.5 சனி. இப்போ பிறக்கும்போது ஒரு தடவை வந்துடும். அடுத்தது 30 வயசுக்கு மேலே 60 வயசுக்குள்ளே இன்னொரு வாட்டி வரும். 60 வயசுக்கு மேலே 3ஆவதாக வரும். அந்த 3ஆவதாக நடந்ததுன்னா மரண சனின்னு சொல்லுவாள். உடனே நம்ம பயப்படக்கூடாது. அந்த மரண சனி உங்களுக்கு நேர்வழிப்படுத்து கடைசி காலத்தில் ஒரு சுகத்தை கொடுக்கும். ஏற்கனவே உடம்பு படுத்தின்னு இருக்கு, வியாதி இருக்குன்னா புது மருத்துவரை கண்ணில் காமிக்கும். அவர் கொடுக்குற மருந்துகள், ஆலோசனைகள் இந்த வருஷத்தில் ஒரு தெம்பை கொடுக்கும். பெருமாள்கிட்ட இறைவன் திருவடி அடையும் போது ஒரு மகிழ்ச்சியோடு அடையிற மாதிரி, ரொம்ப படுத்திண்டு அவஸ்தைப்படலை அப்படின்ட்டு. மரண சனிங்கிறது ஆக்சுவலாக அப்படி தான் இருக்கும். ரொம்ப படுத்தாமல் நிதானமாக செய்யும். சரி, மற்றவங்களுக்கெல்லாம் உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு, வருமானம் ஈட்டுறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் வாயை கட்டுப்படுத்தணும். டப்புன்னு கோவப்படக்கூடாது, ரொம்ப அவசரப்படக்கூடாது, நிதானித்து செயல்படணும். இந்த அட்லீஸ்ட் மே மாதம் வரைக்கும் நிதானித்து செயல்படணும். ஜனவரி டு மே கொஞ்சம் நிதானமாக வார்த்தைகளை விடுறது. புதுசாக ஏதாவது வாங்கிறதுன்னா வேண்டாம், அப்படியே கொஞ்சம் யோசிச்சு வாங்குங்க, இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி போட்டுவிடுங்க மே மாதம் வரைக்கும். புதிய வீடோ
அல்லது வாகனமோ அல்லது புது இடத்துக்கு போகிறதோ அந்த மாதிரி பிளானிங் கொஞ்சம் ஒத்தி போடுறது நல்லது. பெருசாக படுத்தாது, இருந்தாலும் அது பின்னாடி அடுத்த ஜாலியாக இருக்கிற நேரத்தில் அது கஷ்டப்படுத்திடும், சிக்கலை கொடுக்கும். வழக்குகள் இருந்ததுன்னா கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. வக்கீல் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு செய்யுங்க. நீங்களாக ஒரு முடிவு எடுக்க வேண்டாம். வழக்குகள் சண்டை சச்சரவுகள் இருக்குது. குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா மேஷராசி அழுத்தக்காரங்க மட்டும் இல்லை, கொஞ்சம் பிடிவாதம், கொஞ்சம் முரட்டுத்தனம் இருக்கும். அதனால கொஞ்சம் வீட்டில் லைஃப் பார்ட்னர், மற்றவங்க வீட்டில் பெரியவங்க, இவங்களையெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க மே மாதம் வரைக்கும். அதுக்கப்புறம் மே டு செப்டம்பர் உங்கள் எல்லாருக்குமே மொத்தமாக ரொம்ப நல்லா இருக்கும். புதிய வரவுகள் இருக்கலாம். அப்போ நான் சொன்னேன் இல்லையா, 7.5 சனியிலே தான் கல்யாணம் நடக்கும், அதற்கான வாய்ப்புகள் வரலாம். கல்யாணமே தடைப்பட்டு போயிட்டு இருந்தது, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது கல்யாணம் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு உங்களால் ஆன உதவி கிடைக்கலாம். மேஷராசியிலேயே கல்யாணம் ஆகாதவா இருந்தான்னா கல்யாணத்துக்கான வரன் கிடைக்கலாம். அல்லது குடும்பத்தில் புது வரவு அப்படின்னா குழந்தை உண்டாகலாம். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தவாளுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த 7.5 சனியில் தான் அந்த குழந்தை பிறக்கும். அடுத்தது மூணாவதா இந்த வீடு, வாகனம் அண்டு பொருளாதாரத்தில் முன்னேற்றம். இது கண்டிப்பாக இந்த மே மாதத்துக்குள்ளே கொஞ்சம் வளர்ச்சியை காட்டும். அதை வச்சு நீங்கள் மே டு செப்டம்பர் டெவலப் ஆகிடும். மே டு செப்டம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வக்ரகதி இருக்கு, 2-3 இது சனி வக்ரியாக இருது. அதே மீன ராசியில் குரு என்ன பண்ணுறாருன்னா அதிசாரமாக 4ஆம் இடத்துக்கு போயிட்டு திரும்ப 3ஆம் இடத்துக்கு வர்றார், சுகஸ்தானத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு 2.5 மாதம் இருக்கார். அங்கேருந்து வக்ரியாக திரும்பி வர்றார் ரிட்டனில். அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு மற்ற கிரகங்களுடைய இதோட சேர்ந்து அர்கலா விரோத அர்கலான்னு சொல்லுவா, அதாவது இன்டர்வென்ஷன், அப்ஸ்ட்ரக்ஷன், அந்த மாதிரி ரெண்டும் கலந்தார் மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் உங்களுடைய வாக்கு திறமை ஈடுபடும், உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும். மாணவர்களாக இருந்தால் மேல் படிப்புக்கான வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாட்டுக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தேன் அப்படின்னா அதுக்கான இது கிடைக்கும். சார் நான் ரொம்ப நாளாக வெளிநாட்டில் இருக்கேன், இந்த விசா பிஆருக்கெல்லாம் அப்ளை பண்ணுறேன், ஒன்றுமே நடக்கலை சார் அப்படின்னீங்கன்னா அதற்கான சான்ஸ் கிடைக்கும். ஓகே. அதே போல் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பயங்கர சிக்கல் இருந்தது சார், கடனே அடையலை சார், கடனே அப்படியே மேலும் மேலும் பெருகிட்டே இருக்கு அப்படின்னாலும் அதற்கான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். கடன் அடையும்னு சொல்ல முடியாது, கடன் அடையிறதுக்கு வழி எப்படின்னா, இப்போ நீங்கள் 10,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க, அப்போது புதுசாக ஒரு வேலை கிடைக்கிறது, அதில் 12,000 ரூபா வருது, 15,000 ரூபா வருது. அப்போ அந்த மேலே கிடைக்கிற எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிற 2,000 5,000 மைண்டு என்ன பண்ணுன்னா அந்த கடனை திருப்பி கொடுத்துடலான்னு தோணும். அந்த மாதிரி வழி நம்ம பூஜை பரிகாரம் அதெல்லாம் இல்லை, அது அப்புறம். அது நீங்கள் யாராவது கேட்டு ஜோசியரை போய் கேட்டு அவர் இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போகுது. ஆனால் எதுவுமே பண்ணாமலேயே உங்களுக்கான கடன் அடையிறதுக்கான தீர்வு டெஃபினட்டாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு நல்ல காலம் மே டு செப்டம்பர், நிறைய வாய்ப்புகள் வரும், சாமர்த்தியமாக பயன்படுத்திக்கணும். ஜனவரி டு மே கொஞ்சம் அமைதியாகவும் பொறுப்பாகவும் பெரியோர்களுடைய நல்லோர்களுடைய ஆலோசனைப்படியும் கடவுள் பிரார்த்தனைப்படியும் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடலாம், இஷ்ட தெய்வத்தை வழிபடலாம். சனீஸ்வரனுக்கு பிடிச்ச ஆஞ்சநேயர் வழிபாடு இருக்கலாம், ராமநாமத்தை சொல்லலாம், பரமேஸ்வரனை வழிபடலாம். ஏன்னா 3ல் மிருத்யு ஸ்தானத்தில் குரு இருக்குது, குரு தட்சிணாமூர்த்தி பரமேஸ்வரன். ஓம் நம சிவாய சொல்லலாம், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சொல்லலாம். இப்படி எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கலாம் மே மாதம் வரைக்கும். எப்பப்போ டென்ஷனாக இருந்தோ அப்போல்லாம் இதெல்லாம் பண்ணுங்க, மெடிடேஷன் மாதிரி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம். கண்டிப்பாக இந்த மே வரைக்கும் தாக்கு பிடிச்சி ரொம்ப பொறுமையாக கொண்டு போயிட்டேன்னா மே டு செப்டம்பர் ரொம்பவே நல்லா இருக்கும். படுத்தாது, வரவுகள் நிறைய இருக்கும், புது வரவுகள் இருக்கும், பண வரவுகள் இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும், புது வீடு வாங்கலாம், எல்லாமே நடக்கும். வெற்றி மேஷராசியில் இருக்க அத்தனை பேருக்கும், அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை 1ஆம் பாதம் யாராக இருந்தாலும் இந்த தசை புக்திகளை அது மாதிரி போட்டுக்கோங்க. அதில் கொடுத்துருக்கேன், நிதானமாக அதை படிங்க. அது என்ன பண்ணுறதுன்னா
உங்களுக்கு அதில் 1வது தசை நடந்தால் கேத்து, 2வது தசை நடந்தால் சுக்கிரன், 3வது தசை நடந்தால் சூரியன் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, 4வது தசை நடந்தால் குடும்ப பொறுப்புகள், குடும்பத்தோடு ஒத்து போகிறது. இப்படி அதில் எப்படி எழுதியிருக்கணும் அதே மாதிரி தான் நடக்கும் எல்லாருக்குமே. உங்கள் ஜாதகம் எப்படி இருந்தாலும் இந்த ஆர்டரில் தான் நவதாரா பலன் சொல்லுவா. இந்த ஆர்டரில் தான் எல்லாருக்குமே வரும் சீக்வென்ஸாக. அந்த வருஷம் டிஃபரெண்ட் ஆகும். ஓகே, ஒருவேளை உங்களுக்கு கேது தசை 19 வருஷம், அந்த சனி நடந்தால் 19 வருஷம், அப்போ கேது தசை 19 வருஷம். சுக்கிர தசை உங்களுடைய ரியல் சுக்கிர தசை வரும்போது 20 வருஷம் இருக்கு. அது வரும்போது சூரியனாக இருந்தால் சூரியன் 6 வருஷம் தானே. ஆனால் உங்களுக்கு சுக்கிரன் தசை நடக்கும்போது சூரியன் அந்த ஆர்டர் படி 3வது தசையாக வந்தது அப்படின்னா அது உங்களுக்கு குடும்ப ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பொறுப்புகள், கடமைகள், அந்த 20 வருஷம் நீங்கள் உழைச்சே ஆகணும் அப்படிங்கிறாங்க. இந்த ஆர்டரில் தான் உங்களுக்கு வாழ்க்கை ஓடும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இதையும் அதையும் மேட்ச் பண்ணி இப்போ சொன்ன பலன்களையும் இந்த தசைகளையும், இந்த தசை நடக்கிறது, ஆக்சுவலாக இந்த தசை நடக்கிறது, இந்த ஆர்டர் படி இந்த தசை நடக்கிறது, அப்போ இந்த தசைக்கானது என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி அது வாழ்க்கை அப்படி அமையும். ஸோ ஜென்ரலாக நீங்கள் வணங்க வேண்டியது பரமேஸ்வரனை, பரம்பொருள் வாசுதேவன், அதாவது ஸ்ரீமன் நாராயணன், வாசுதேவா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ராமநாமம், ஆஞ்சநேயர், இப்படி இந்த மாதிரி வணங்கலாம். மேஷராசிக்கு ஓரளவுக்கு நன்னா இருக்கும். ஒரு 65%லேருந்து 80% வரைக்கும் சொல்லலாம். நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் சேர்த்து நன்னா இருந்தது, அதில் ராகு கேதுலாம் நன்னா இருந்தது அப்படின்னா 11ல் இருக்கிற ராகு படுத்தாது. ஏன்னா அது ஆட்சி வீடு. அப்போ ராகு கெடுதல் பண்ணவே பண்ணாது. உங்களுக்கு ஜனன ஜாதகத்தில் பகையாக இருந்தால் கூட இந்த ஒரு வருஷத்தில் ஆக்சுவலாக 1.5 வருஷம் 2026 வரைக்கும் இருக்குது, டிசம்பர் வரைக்கும். ஸோ கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அந்த ஜூன்லேருந்து அது வரைக்கும் உங்களை படுத்தாது ராகு. கண்டிப்பாக மேஷராசிக்கு ராகு படுத்தாது. 11 வெஸ்டர்ன் கல்ச்சரில், வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் லாபம்னு சொல்லுவா. அப்படி இல்லை, 6ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம்ங்கிறதுனால தேவையில்லாத விரயங்கள் கொடுக்கும். அதனால் ராகு அதை பண்ணாது, அவ்வளோதான் அது பெனிஃபிட். ஓகே, பெருசாக இருக்காது, கஷ்டம் இருக்காது, இப்போ செலவு இருக்காது, கொஞ்சமாக விரயம் கொஞ்சமாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி மற்ற கிரகங்களோட இதையும் சேர்த்து ஆவரேஜாக 65 to 80% மேஷராசிக்கு நன்மை இருக்குது. கெடுதல் நீங்கள் வார்த்தைகளை விடுறதுல இருக்குது. ஒரு கோபப்பட்டு வேகப்பட்டு விடுறதுல இருக்குது. அந்த நேரத்தில் கோபம் வரும்போது, வேகம் வரும்போது உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வ வழிபாடு ரொம்ப நன்மை தரும். அந்த பேரை சொல்கிறது நாமாவளி, நாம ஜபம், நாமங்கள் தான் வாழ்த்து. அந்த ஒரு பவர் ஜாஸ்தியாக இருக்கும். ராமனை விட ராமநாமம் வசதியும்பா. அந்த நாமத்தை ஜபிக்கிறதுல வசதியாக இருக்கும், பரமேஸ்வரனை ஜபிக்கிறதுல வசதியாக இருக்கும். அந்த பெருமாளை விட அந்த பேர் வசதியாக இருக்கும், அந்த பேருக்கு நல்ல பவர் இருக்கும். அதனால நாம ஜபம் பண்ணுறது எப்போவுமே நல்லது. எப்பப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அந்த நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க, உங்களுக்கு பிடிச்ச சுவாமியோட பேரை சொல்லிகிட்டே இருக்கும். தான தர்மம் நிறைய பண்ணுங்க. மேஷராசிக்காரா நிறைய தானம் பண்ணுங்க, அமைதியாக இருங்க, நன்னா இருக்கும் வாழ்க்கை. நாராயணா. உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244.